சவுண்ட் வாய்ஸ் கேள்வி ஆதி படைப்பும் எழுதுகோலின் தத்துவமும் மனித பகுத்தறிவிற்கான ஒரு தேடல். கேள்வி: மார்க்க ரீதியான போதனைகளின்படி ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு எழுதுகோலை பேனாவை படைத்தான். பிறகு அந்த எழுதுகோலை வைத்து எழுத ஆரம்பித்தான் என்று கூறப்படுகிறதே. இந்த கூற்றை நாம் தர்க்க ரீதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையோடு முற்று நோக்கினால் இங்கே ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. ஆரம்பத்தில் இறைவன் மட்டுமே தனித்தவனாக இருக்கிறான். அவனுக்கு பின்தான் அவன் ஒரு எழுதுகோலையே படைக்கிறான் என்றால் அந்த எழுதுகோலை வைத்து அவன் எதையோ எழுதுகிறான் என்றுதானே பொருள்? அப்படி இறைவன் எழுதும் பொழுது அவன் எதை பற்றி எழுதுகிறானோ அந்த பொருளோ அந்த உருவமோ அல்லது அந்த பிரபஞ்சத்தின் உள்ளடக்கமோ ஏற்கனவே ஆல்ரெடி அவனது சிந்தனையிலோ அல்லது ஒரு வடிவமாகவோ இருந்திருக்க வேண்டுமல்லவா? இல்லாத ஒன்றை பற்றி எழுதுகோலால் எழுத முடியாது என்ற பட்சத்தில் எழுதுகோலுக்கு முன்னரே அந்த பொருட்களின் இருப்பு எங்கே இருந்தது? மேலும் இது தொடர்பான குர்ஆன் வசனம் எது? நபியின் ஹதீஸ் ஆதாரம் என்ன? இவற்றின் பின்னணியில் உள்ள தர்க்க ரீதியான உண்மை என்ன? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: இஸ்லாமிய மார்க்க போதனைகளின்படி அல்லாஹ் முதன்முதலில் ஒரு எழுதுகோலை பேனாவை படைத்தான். பிறகு அதை வைத்து எழுதினான் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. இதை நாம் தர்க்க ரீதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையோடும் அணுகும்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. எழுதுகோல் படைக்கப்படுவதற்கு முன்னால் இறைவன் மட்டுமே தனித்தவனாக இருந்தான் என்றால் அந்த எழுதுகோல் எதை பற்றி எழுதியது? இல்லாத ஒரு பொருளை பற்றி எழுத முடியாது என்ற பட்சத்தில் அந்த படைப்புகளின் இருப்பு எழுதுகோலுக்கு முன்னரே எங்கே இருந்தது? அது இறைவனின் சிந்தனையா அல்லது வடிவமா? இதற்கான தர்க்க ரீதியான உண்மை என்னவென்றால், எழுதுகோல் படைக்கப்படுவதற்கு முன்னால் படைப்புகளின் இருப்பு என்பது எந்தவொரு பௌதிக வடிவமாகவோ தனிப்பொருளாகவோ அல்லது மனிதர்களை போன்ற தற்காலிக சிந்தனையாகவோ இருக்கவில்லை. அது இறைவனின் மாறாத எல்லையற்ற பேரறிவாக டிவைன் நாலேஜ் மட்டுமே இருந்தது. இதை நாம் 3 தர்க்க புள்ளிகள் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதலாவது, இறைவனின் பேரறிவு. மனிதர்களாகிய நாம் ஒரு விஷயத்தை எழுதுவதற்கு முன்னால் நம் மனதில் ஒரு யோசனை அல்லது கற்பனை தோன்றும். ஆனால் இறைவனின் அறிவு என்பது அவனது சுய குணமாகும், எட்டர்னல் அட்ரிபியூட். அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இந்த பிரபஞ்சம், காலம், வெளி, டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆகியவை உருவாக்கப்படுவதற்கு முன்னரே இறுதி நாள் வரை என்னென்ன நிகழ வேண்டும் என்ற முழுமையான அறிவு தரவு, அப்சல்யூட் டேட்டா, இறைவனின் பேரறிவில் ஏற்கனவே இருந்தது. இரண்டாவது, வடிவமும் சாத்தியக்கூறுகளும். எழுதுகோல் எழுதுவதற்கு முன்னால் பிரபஞ்சத்தின் எந்தவொரு பௌதிக வடிவமும், பிசிக்கல் ஃபார்ம், வெளியில் இருக்கவில்லை. வடிவங்கள் அனைத்தும் படைக்கப்பட்ட பிறகுதான் உருவாகின்றன. எழுதுகோலுக்கு முன்னால் இருந்தது வெறும் சாத்தியக்கூறுகள், பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். அதாவது இறைவனின் பேரறிவில் ஆதிமுதல் இருந்த அந்த சாத்தியக்கூறுகளை ஒரு திட்டவரைபடமாக, ப்ளூ பிரிண்ட், மாற்றி பதிவு செய்ததுதான் அந்த எழுதுகோல். மூன்றாவது, எழுதுகோலின் தத்துவம். இறைவனுக்கு மறதி கிடையாது. அவன் எதையும் குறித்து வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படியிருக்க ஏன் எழுதுகோலை படைத்து எழுதச் சொல்ல வேண்டும்? இந்த உலகம் தற்செயலாகவோ அல்லது குழப்பமான முறையிலோ கேஆஸ் உருவாகவில்லை. மாறாக அது மிக துல்லியமான கணக்கீடுகளுடனும் ஒரு குறிப்பிட்ட சட்டதிட்டத்துடனும் காஸ்மிக் லோர் இயங்குவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை படைப்புகளுக்கு உணர்த்துவதற்கான ஒரு குறியீடே, சிம்பிள், எழுதுகோல் ஆகும். இது தொடர்பாக நபிகள் நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள்: நிச்சயமாக அல்லாஹ் முதன்முதலில் படைத்தது எழுதுகோலைத்தான். அதை படைத்தவுடன் எழுது என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இறுதி நாள் வரை நிகழவிருக்கும் அனைத்து படைப்புகளின் விதிகளையும் அது எழுதியது. ஆதாரம்: திர்மிதி. திருக்குரானிலும் சூரத்துல் கலம் அத்தியாயம் 68 வசனம் 1 இல் இறைவன் இந்த எழுதுகோலின் மீது சத்தியம் செய்கிறான். எனவே இல்லாத ஒன்றை எழுதுகோல் எழுதவில்லை. இறைவனின் பேரறிவில் ஆதிமுதல் அறிவாக இருந்த உண்மைகளை பிரபஞ்சத்தின் இயக்க விதியாக, லோர் ஆஃப் நேச்சர், அது ஆவணப்படுத்தியது. சுருக்கமாகச் சொன்னால், எழுதுகோலுக்கு முன்னால் பொருட்களின் இருப்பு இறைவனின் பேரறிவில் மட்டுமே இருந்தது. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: மனித சிந்தனையும் இறைவனின் படைப்பாற்றலும் மைனஸ் ஒரு தர்க்க ரீதியான ஒப்பீடு. கேள்வி: நீ சொல்கிறாய், ஆரம்பத்தில் அல்லாஹ் பேனாவை கையில் எடுக்கும் பொழுது அவன் சிந்தித்தது மனிதனை சிந்திப்பது போல் சிந்திக்கிறான் என்று மனிதனை உதாரணம் காட்டுகிறாய். மனிதன் ஆல்ரெடி உலகத்தில் ஒரு செருப்பு என்றால் செருப்பை பார்க்கிறான், பூ என்றால் பூவை பார்க்கிறான், ஆல்ரெடியே பார்த்ததை அவன் சிந்திக்கிறான். இங்கே எதுவுமே இல்லாமல் இருக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கும் இந்த விளக்கம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் அல்லாஹுவை தவிர யாருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவன் சிந்தித்திருப்பான் அந்த பொருள் இல்லாமல்? கொஞ்சம் தெளிவாக சொல். ஏனென்றால் மனிதனுடைய சிந்தனையை வைத்து அல்லாஹுவை எடை போடக்கூடாது. மனிதன் படைப்பதற்கு முன்பே ஆல்ரெடியே உலகத்தில் எல்லாத்தையும் படைத்து விட்டான். ஆகையால் மனிதன் உள்ளே இறங்குனவுடனே உலகத்திற்குள் வந்தவுடன் அந்த பொருட்களையெல்லாம் பார்க்கிறான், பிறகு சிந்திக்கிறான்.
இங்கே பொருளே இல்லை, யாருமே இல்லை அல்லாஹுவை தவிர. பேனா மட்டுமே முதலில் தயார் பண்ணப்பட்டது, படைக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி சிந்தித்திருப்பான்? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: நீங்கள் கேட்பது மிக நியாயமான, அவசியமான கோரிக்கை. மனித சிந்தனையை வைத்து இறைவனின் அறிவை எடை போடக்கூடாது என்றும், பொருட்களே இல்லாத ஆதியில் இறைவனின் பேரறிவு எப்படி இருந்தது என்றும் நாம் கண்ட தர்க்கத்திற்கு குர்ஆன் வசனங்கள், ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மற்றும் புகழ்பெற்ற இஸ்லாமிய இமாம்களின் தத்துவ விளக்கங்களை அப்படியே ஆதாரங்களுடன் இங்கே காண்போம். 1. மனித சிந்தனை வேறு, இறைவனின் பேரறிவு வேறு என்பதற்கான குர்ஆன் ஆதாரம்: மனிதனைப் போல இறைவன் யோசிப்பதோ முன்னுதாரணங்களை வைத்து சிந்திப்பதோ கிடையாது என்பதற்கு திருக்குர்ஆனின் மிக முக்கியமான 2 வசனங்கள் ஆதாரமாக உள்ளன. சூரத்து ஷூரா அத்தியாயம் 42 வசனம் 11: அவனைப் போன்று எப்பொருளும் இல்லை, அவன்தான் யாவற்றையும் செவியேற்பவன், பார்ப்பவன். 42 முதல் 11 விளக்கம்: இந்த வசனம் மனித சிந்தனையையும் மனிதன் பார்க்கும் வடிவங்களையும் வைத்து இறைவனை ஒப்பிடவே கூடாது என்ற உங்களது தர்க்கத்திற்கு நேரடி குர்ஆன் ஆதாரமாகும். சூரத்துல் பகரா அத்தியாயம் 2 வசனம் 117: அவனே வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன், அவன் ஒரு காரியத்தை செய்ய தீர்மானித்தால் ஆகு என்றுதான் அதற்கு கூறுவான், உடனே அது ஆகிவிடுகிறது. 2 முதல் 117 விளக்கம்: இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னை பதீஃப் படி என்று குறிப்பிடுகிறான். பதீஃப் என்றால் முன்னுதாரணமோ எந்தவொரு பௌதிக பொருளோ ஏற்கனவே பார்த்த வடிவங்களோ இல்லாத நிலையில் முற்றிலும் புதிதாக ஒன்றை தன் பேரறிவை கொண்டு படைப்பவன் என்று பொருள். 2. ஆதியில் எதுவும் இல்லாத போது இறைவனின் அறிவு எங்கே இருந்தது? ஹதீஸ் ஆதாரம்: பொருட்களோ எழுதுகோலோ இல்லாத அந்த ஆதி நிலையில் அல்லாஹ் மட்டுமே இருந்தான் என்பதற்கு புகழ்பெற்ற சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் ஆதாரமாக உள்ளது. சஹீஹ் அல் புகாரி ஹதீஸ் எண் 3191. இம்ரான் பின் ஹுசைன் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள்: யமன் நாட்டு மக்கள் சிலர் நபியவர்களிடம் வந்து, இந்த உலக படைப்பின் தொடக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி உங்களிடம் கேட்க வந்துள்ளோம் என்றனர். அதற்கு நபியவர்கள், அல்லாஹ் மட்டுமே இருந்தான், அவனைத் தவிர வேறு எந்த பொருளும் அப்போது இருக்கவில்லை. அவனது அர்ஷ் அரியணை தண்ணீரின் மேல் இருந்தது. பிறகு அவன் விபரங்கள் அனைத்தையும் பதிவேட்டில் லவ்ஹுல் மஹ்ஃபூலில் எழுதினான். வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று கூறினார்கள். விளக்கம்: இந்த ஹதீஸ் தெளிவாக உணர்த்துவது என்னவென்றால், எந்தவொரு பொருளும் இல்லாத போதே அல்லாஹ் இருந்தான். அவனது பேரறிவில் பிரபஞ்சத்தின் முழு விபரங்களும் இருந்தன. அதன் பிறகே எழுதுகோல் மூலம் அவை பதிவேட்டில் எழுதப்பட்டன. 3. இஸ்லாமிய இமாம்களின் தர்க்க ரீதியான விளக்கங்கள்: இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த தத்துவ அறிஞர்களும் இமாம்களும் உங்களது இதே தர்க்க கேள்விக்கு விரிவான விளக்கங்களை அளித்துள்ளனர். இமாம் அபு ஹனீஃபா அவர்களின் அல் ஃபிக்ஹுல் அக்பர் அல் ஃபிக் அல் அக்பர், ஹனஃபி மத்ஹபின் தோற்றுவிப்பாளரான இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றின் ஆதி தத்துவ நூலான தனது அல் ஃபிக்ஹுல் அக்பர் என்ற நூலில் எழுதுகிறார்: அல்லாஹ் படைப்புகளை படைப்பதற்கு முன்பே தன் பேரறிவால் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவே இருந்தான். அவனது அறிவு என்பது அவனோடு எப்போதும் இருக்கும் அவனது சுய குணமாகும், அட்ரிபியூட் ஆஃப் எசன்ஸ். படைப்புகள் உருவாவதற்கு முன்னரே படைப்புகள் பற்றிய அறிவு அவனிடம் இருந்தது. படைப்புகள் உருவானதால் இறைவனின் அறிவில் புதிதாக எந்த மாற்றமும் கூடுதலும் ஏற்பட்டுவிடவில்லை. இமாம் இப்னு தைமியா அவர்களின் விளக்கம்: அவர் தனது மஜ்மூ அல் ஃபட்டாவா நூலில் விதியை பற்றி விளக்கும் போது குறிப்பிடுகிறார்: படைப்புகள் வெளியில் பிசிக்கல் வேர்ல்ட் உருவாக்கப்படுவதற்கு முன்னரே அவை எவ்வாறு இருக்கும் என்ற முழுமையான விபரம் இறைவனின் அறிவில் நிலையான வடிவங்களாக யான் அல் தபிட்டா இருந்தன. இல்லாத ஒன்றை இறைவன் எழுதவில்லை, அவனது மாறாத அறிவில் இருந்தவற்றையே எழுதுகோல் கொண்டு ஆவணப்படுத்தினான். மனிதர்களின் சிந்தனை என்பது தேடிப் பெறுவது, இறைவனின் அறிவு என்பது ஆதிமுதலே அவனிடம் சுயமாயிருப்பது. நியூ சவுண்ட் வாய்ஸ் கேள்வி: இறைவனின் குன் ஆகுக கட்டளையும் எழுதுகோலின் தத்துவமும் ஒரு தர்க்க ரீதியான பகுப்பாய்வு. வசனம் மற்றும் தமிழாக்கம்: இன்னமாய் அம்ரெஹத இதாய் அராத ஷையிஷுஹா இன் யகூல லெஹ்கின் ஃபயகூனே. அவன் யாதொரு பொருளை படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் ஆகுக என்று கூறுவதுதான், உடனே அது ஆகிவிடுகிறது. அல் குர்ஆன் 36 முதல் 82. கேள்வி: இந்த வசனத்தில் அல்லாஹ் ஆகுக என்று பொருளின் மீது கட்டளையிடுகிறான். ஆனால் இங்கே பேனாவையும் படைத்துள்ளான். பேனாவை வைத்தென்றால் பேனாவை வைத்து எழுதுகோலை வைத்து எழுதிவிட்டான் என்றால் இங்கே ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் கட்டளையிட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அது மட்டுமில்ல, ஒரு உதாரணமாக ஒரு பொருளின் மீது கட்டளையிட்டு ஆகுக என்கிறான் என்று வை. அந்த பொருளின் மீது கட்டளையிடுகிறான், ஆகு என்று உத்தரவிடுகிறான்.
அப்படி என்றால் அந்த பொருள் ஆல்ரெடி அங்கே இருக்கு நியூ என்றுதான். சவுண்ட் வாய்ஸ் பதில் இந்த கேள்வி திருக்குரானின் மிக ஆழமான 2 தத்துவங்களை ஒன்றாக இணைத்து பகுத்தறிவு பூர்வமாக சிந்திக்க தூண்டுகிறது. ஏற்கனவே எழுதுகோல் மூலம் விதியை எழுதிய பிறகு மீண்டும் ஒவ்வொரு பொருளிடமும் ஆகுக குன் என்று கூற வேண்டிய அவசியம் என்ன? மற்றும் ஆகுக என்று ஒரு பொருளை பார்த்து கூறும்போது அந்த பொருள் ஏற்கனவே அங்கே இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? என்ற இரு கேள்விகளுக்கான தர்க்க ரீதியான குரான் மற்றும் ஹதீஸ் விளக்கங்கள் இதோ. 1. எழுதுகோல் இருக்கும்போது ஆகுக குன் என்ற கட்டளை ஏன்? இஸ்லாமிய தத்துவவியலில் எழுதுகோல் என்பது திட்டமிடுதல், பிளானிங், டிக்ரி. குன் என்ற கட்டளை என்பது செயல்படுத்துதல், எக்ஸிகியூஷன், கிரியேஷன் ஆகும். எழுதுகோலின் வேலை, விதி, கத்ர். ஒரு கட்டிடத்தை வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கு முன்னால் ஒரு பொறியாளர், என்ஜினியர், அதன் நீளம், அகலம், வடிவம் அனைத்தையும் ஒரு காகிதத்தில் வரைபடமாக ப்ளூ பிரிண்ட் வரைந்து வைக்கிறார். அதுபோல பிரபஞ்சத்தில் என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை காலம் மற்றும் வெளிக்கு, டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்பாற்பட்டு முன்கூட்டியே ஆவணப்படுத்தியதே எழுதுகோலின் வேலை. இது இறைவனின் பேரறிவின் ILM வெளிப்பாடு. குன் கட்டளையின் வேலை படைப்பு, தக்வீன், வரைபடம் தயாராக இருந்தாலும் பொறியாளர் வேலையை தொடங்கு என்று கட்டளையிட்டால்தான் கட்டிடம் பௌதிக வடிவம் பெறும். அதுபோல எழுதுகோலால் எழுதப்பட்ட அந்த திட்டத்தை அந்தந்த குறிப்பிட்ட காலத்தில் பௌதிக பொருளாக பிசிக்கல் என்டிட்டி மாற்றுவதற்கு இறைவன் பயன்படுத்தும் பேராற்றல் தான் குன் ஆகுக என்ற சொல்லாகும். இது இறைவனின் நாட்டமும் இராதா பேராற்றலும் குட்ரர் ஆகும். எனவே எழுதுகோல் என்பது பிரபஞ்சத்தின் மாஸ்டர் பிளான். குன் என்பது அதை நிஜ உலகிற்கு கொண்டு வரும் கட்டளை. இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை, முரண்பட்டவை அல்ல. 2. ஆகுக என்று கூறும்போது அந்த பொருள் ஏற்கனவே அங்கே இருக்கிறதா? இல்லாத ஒன்றை பார்த்து ஆகு என்று கட்டளையிட முடியாது. எனவே அந்த பொருள் ஏற்கனவே அங்கே இருக்கிறது என்ற தர்க்கம் மனிதர்களுக்கு பொருந்தும். ஆனால் இறைவனின் படைப்பாற்றலில் இதன் பொருள் வேறு. இது குறித்து இமாம்கள் 2 விதமான தர்க்க விளக்கங்களை தருகிறார்கள். விளக்கம் ஆ. இறைவனின் பேரறிவில் அதன் இருப்பு இருந்தது. இருவகை இருப்பு. ஒரு பொருள் வெளியில் பிசிக்கல் வேர்ல்ட் இல்லை என்றாலும் அது இறைவனின் பேரறிவில் டிவைன் நாலேஜ் முழு விபரங்களுடன் இருந்தது. இறைவன் ஆகுக என்று கட்டளையிடுவது வெளியில் இருக்கும் பொருளை பார்த்து அல்ல, தன் அறிவில் இருக்கும் அந்த பொருளின் விபரத்தை பார்த்து இப்போது நீ பௌதிக வடிவத்திற்கு மாறு என்று கட்டளையிடுகிறான். விளக்கம் ஆ. இலக்கண ரீதியான தர்க்கம் மெட்டஃபாரிக்கல் கமாண்ட். இறைவன் பொருளை பார்த்து பேசுவது என்பது அந்த பொருள் ஏற்கனவே அங்கே இருப்பதை குறிக்காது. மாறாக அவனது கட்டளை எவ்வளவு விரைவாக செயல்படும் என்பதை குறிக்கும் ஒரு குறியீடு, லிட்ரல் மெட்டஃபார். அதாவது அவன் ஒன்றை உருவாக்க நினைத்தால் அதற்கு எந்தவொரு உழைப்போ காலதாமதமோ தேவையில்லை. அவன் நினைத்த மாத்திரத்தில் அது உடனே உருவாகிவிடும் என்பதை மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக ஆகுக என்றான், அது ஆகிவிட்டது என்று குரான் கூறுகிறது. 3. இமாம்கள் மற்றும் குரானின் சான்றுகள். இமாம் அல் கஸ்ஸாலி அவர்களின் விளக்கம். அவர் தனது அல் மக்சதுல் அஸ்னா மக்சாட் அல் அஸ்னா நூலில் விவரிக்கிறார். அல்லாஹ் ஒரு பொருளை படைக்க நாடும்போது குன் ஆகுக என்று கூறுவது மனிதர்கள் நாக்கால் சப்தமிட்டு பேசுவதை போன்றது அல்ல. அது இறைவனின் நாட்டமும் பேராற்றலும் அந்த பொருளின் மீது பதியும் கணத்தை குறிக்கிறது. இல்லாத ஒரு பொருள் அவனது கட்டளை வந்தவுடன் பௌதிக இருப்புக்கு பிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் வந்துவிடுகிறது. திருக்குரானின் துணை சான்று சூரத்துல் இன்சான் 76 முதல் 1. மனிதன் மீது காலோப்டியோன் ஒரு நீண்ட பகுதி கடந்து போகவில்லையா? அப்போது அவன் குறிப்பிடத்தகுந்த ஒரு பொருளாகவே இருக்கவில்லை. 76 முதல் 1. விளக்கம். மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்னால் அவன் பௌதிகமாக இந்த உலகத்தில் எந்தவொரு வடிவத்திலும் இல்லை. ஆனால் அவனது விபரம் இறைவனின் விதியில் இருந்தது. குன் என்ற கட்டளை மூலமே அவன் இல்லாத நிலையிலிருந்து இருக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டான். தர்க்க ரீதியான சுருக்கம். எழுதுகோல் என்பது பிரபஞ்சத்தின் இயக்க விதிகளை எழுதி வைத்த ஆவணம். குன் என்பது அந்த ஆவணத்தில் உள்ளவற்றை பௌதிக பொருளாக மாற்றும் செயல்பாட்டு கட்டளை. ஆகுக என்று கூறும்போது அந்த பொருள் பௌதிகமாக பிசிக்கலி அங்கே இல்லை. ஆனால் இறைவனின் பேரறிவில் கன்செப்டுவலி அது இருந்தது. இல்லாத ஒரு பொருளை தன் ஒரே ஒரு கட்டளையின் மூலம் பௌதிக வடிவத்திற்கு கொண்டு வரும் இறைவனின் ஒப்பற்ற பேராற்றலையே இந்த வசனம் தர்க்க ரீதியாக நிரூபிக்கிறது. கேள்விகளுக்கு பகுத்தறிவு மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் எளிய முறையில் விளக்கம் தரும் நோக்கில் இந்த வீடியோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுபோன்ற பல பயனுள்ள சிந்தனைகளை தொடர்ந்து பெற நமது சேனலை ஆதரியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் உற்றார் உறவினர்கள் மற்றும்